ஒரு அருள் சகோதரி இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வேற வேலை செய்கிறாங்க. அதே போல் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கிறாங்க. அந்த முதியோர்களை இருந்து கவனித்துக் கொள்கிறாங்க, அவங்களுக்கு உணவு ஊட்டுறாங்க, அவங்கள குளிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களோட உரையாடுறது, அவங்கள வழி நடத்துறது, அவங்கள பார்த்துக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அடுத்து அன்பு இல்லம் அது நடத்தி வர்றாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நமக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்காதா, நமக்கு என்ன சன்மானம்? ஆனால் கடைசியிலே சொல்ல வேண்டியது இதுதான், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைத்தான் செய்தோம். ஒரு சாமியார் இல்லைன்னா ஒரு வேலை பார்க்குற அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. பணி செஞ்சு ஓய்வு பெற்று அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது, அப்படி தானே? என்ன பணி நிறைவு விழா ஆசிரியர்களுக்கெல்லாம் இப்போ நிறைய புதுசாக பாராட்டு விழா வச்சு, இந்த ஆசிரியர் அப்படி செய்வதிலே வல்லவர், நல்லவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் பாராட்டு விழா கூட்டம் ஆசிரியருக்கு. அவங்க அரசு சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா. ஆனால் இந்த அருள் சகோதரிகள் எந்த விதமான சம்பளம் வாங்காம கடைசி வரை வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது பாராட்டு கூட்டம் வச்சிருக்கோமா? இல்லை. பார்த்தீங்களா? இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அவங்க சம்பளம் வாங்குறவங்களுக்கு நாம பாராட்டு கூட்டம் வைக்கிறோம், ஆனால் சம்பளமே வாங்காதவங்களுக்கு நம்ம எந்த பாராட்டு கூட்டமும் வைக்கிறது இல்லையே. என்ன சமூகமே, என்ன இறை மக்களே! அப்போ இதெல்லாம் நம்ம நிறைய யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்தீங்களா? அதே போல ஒரு அருள் தந்தை 5 ஆண்டுகள் ஒரு பங்களை கஷ்டப்பட்டு அவர் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு மக்கள்னு சாகுறாரு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்து கொடுக்கக்கூடிய ஒரே மனுஷன் பங்கு தந்தை தாங்க. ஒவ்வொரு பங்களையும் உள்ள பங்கு தந்தையர்கள் உங்களுடைய எல்லா உங்கள் துன்பத்திலையும் இன்பத்திலையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது கடமை. ஆனால் கூட நீங்கள் சில நேரத்தில் மக்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு கொஞ்சம் குறுக்க அப்படி செய்ய முடியுமா ஃபாதர், கொஞ்சம் இப்படி இருக்குது, சிக்கலான ஒரு காரியத்தை பண்ணி வைக்கணும். கல்யாணம்னாலும் சரி, ஞானஸ்தானாலும் சரி, சில விஷயங்களுக்கு வருவாங்க. அதையும் சரி நம்ம மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்வோம் பாருங்க. அதே போல் பள்ளிக்கூடத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு செய்வோம். ஆனால் 5 ஆண்டு கழித்து அதுக்கு பிறகு எல்லாருமே அடியோட மறந்துடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஃபாதர் நல்லா செஞ்சீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு எந்த இதயமாத்து சொல்லுமா? இன்னைக்கு பங்குல அப்படி இருக்குதா? இன்னைக்கு இறை மக்களே, என்ன மக்களே, என்ன ஒன்றும் இல்லாமல் வந்து செய்கிறோம். ஆனால்